திருமலை திருப்பதி தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ் லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி ரூம்ஸ் எப்படி ஆன்லைனில் புக் செய்யணும் என்கிற முழுமையான தகவல்களை பார்க்கலாம். 2026 நவம்பர் மாதத்திற்கான திருமலை, திருப்பதி, தலக்கோனா மற்றும் ஒன்டிமிட்டாவினுடைய ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் நாளை ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைனில் டிடிடி ரூம்ஸ் புக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து எந்த தரிசன டிக்கெட்டாக இருந்தாலும் மினிமம் 2 பேருக்கு நீங்கள் புக் செய்திருந்தால் மட்டுமே அந்த தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகியிருக்கும். அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் அந்த குறிப்பிட்ட தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து ஐதர் திருமலை அல்லது திருப்பதியில் ஆன்லைனில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஐதர் திருமலா அல்லது திருப்பதி ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் ரூம் புக் பண்ண முடியும். எந்தவித தரிசன டிக்கெட் இல்லாமல் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிடிடியினுடைய தொலப்பா கார்டன்ஸில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தொலப்பா கார்டன்ஸில் ரூம் புக் பண்ணுறதுக்கு தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. கீழ் திருப்பதி மற்றும் மேல் திருப்பதி 2 இடங்கள்லையும் ஒவ்வொரு நாள் ரூம் தேவைப்படக்கூடியவங்க எந்தவித தரிசன டிக்கெட் இல்லாமல் திருப்பதியினுடைய தொலப்பா கார்டன்ஸில் ஒரு நாள் ரூம் புக் பண்ணிக்கலாம். உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து திருமலையில் ஒரு நாள் ரூம் புக் பண்ணிக்கலாம். இந்த 2 இடங்களையும் ரூம் புக் செய்ய பிளான் பண்ணக்கூடியவங்க எந்த 2 பேரினுடைய ஆதார் கார்டை கொடுத்து திருமலா லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணுறீங்களோ அதே 2 பேரினுடைய ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் திருப்பதி லொக்கேஷனில் இருக்கக்கூடிய தொலப்பா கார்டன்ஸ்லேயும் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆனால் எந்தவித இஷ்யூஸும் வராமல் இருப்பதற்கு வேறு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து வேறு லொக்கேஷனுக்கு நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கோங்க. எந்த மொபைல் நம்பர் மூலமாக தரிசன டிக்கெட் புக் பண்ணிங்களோ அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து திருமலா லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணிக்கோங்க. வேறொரு மொபைல் நம்பரில் லாகின் செய்து திருப்பதி லொக்கேஷனில் இருக்கக்கூடிய தொலப்பா கார்டன்ஸில் ரூம் புக் பண்ணிக்கோங்க. இப்படி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு 2 லொக்கேஷன்லேயும் ஒவ்வொரு நாளுக்கு உங்களுக்கு ரூம் கிடைக்கும். எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூம் 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் உங்களுக்கு ரூம் தேவைப்பட்டால் ஃபஸ்ட்டு டே ரூம் கீ வாங்கும் போதே ரூம் கீ கொடுக்கக்கூடிய டிடிடி அஃபிஷியல் கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ரூம் தேவைப்படுது என்று நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவைலபிலிட்டி இருந்தால் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா எக்ஸாக்டாக 24 மணி நேரத்தில் ரூம் வெக்கேட் பண்ணி கொடுக்கணும் என்பதையுமே இமீடியட்டாக சொல்லிடுவாங்க. 2 லொக்கேஷன்ஸ்லேயும் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இது மட்டும்தான். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடச்சி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் தங்கும் பட்சத்தில் அந்த ஒரு நாளினுடைய ரூம் ரெண்ட் உங்களுடைய காஷன் டெபாசிட்டில் கழிச்சுப்பாங்க. மீதம் இருக்கக்கூடிய காஷன் டெபாசிட் அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ரூம் வெக்கேட் செய்த நாளில் இருந்து 3 to 7 பேங்க் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆகிடும். எக்காரணம் கொண்டும் நமக்கு அலாட் ஆகியிருந்த ரூமில் 3ஆவது நாள் தங்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. திருமலை தரிசனத்திற்காக நீங்கள் ரூம் புக் செய்வதாக இருந்தால் ஐதர் திருமலா அல்லது திருப்பதி லொக்கேஷனில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். தலக்கோனா மற்றும் ஒன்டிமிட்டா திருப்பதியிலிருந்து வெகு தூரம் இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் ஒன்டிமிட்டாவில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோவில் தரிசனம் செய்வதாக இருந்தால் ஒன்டிமிட்டா லொக்கேஷனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். தலக்கோனாவில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் மற்றும் சிவபெருமான் கோவில் தரிசனம் செய்வதாக இருந்தால் தலக்கோனா லொக்கேஷனுக்கு நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். தலக்கோனா மற்றும் ஒன்டிமிட்டா லொக்கேஷன்ஸில் ரூம் புக் பண்ணுறதுக்கு தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் மினிமம் 2 நபர்கள் இருந்தால் மட்டும்தான் ஆன்லைன் ஆனாலும் ஆஃப்லைன் ஆனாலும் ரூம் புக் பண்ண முடியும். தனி ஒரு நபருக்கு ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக திருமலா மற்றும் திருப்பதி லொக்கேஷனில் டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. நீங்கள் தனி ஒரு நபராக போகிறீங்கன்னா திருமலையில் இருந்தால் திருமலையில் இருக்கக்கூடிய பிஏசி ஹால்ஸில் தங்கிக்கலாம். திருப்பதியில் இருந்தால் விஷ்ணு நிவாசம் மற்றும் ஸ்ரீனிவாசத்தில் இருக்கக்கூடிய டார்மெட்ரி ஹால்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து வேறு தரிசன டிக்கெட்டுகள், எக்ஸாம்பிளுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட், சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட், அங்க பிரதட்சணம் டிக்கெட்ஸ் என்று நீங்கள் புக் செய்திருந்தாலும் ஒரு மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் புக் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அங்க பிரதட்சணம் தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா மற்ற 2 தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்க் ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகிடும்.
நாளை மதியம் 3 மணிக்கு எக்ஸாக்டாக ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகும். ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 3-4 நிமிடங்களுக்கு முன்னாடியே நீங்கள் தரிசன டிக்கெட்டை வைத்து ரூம் புக் செய்வதாக இருந்தால் எந்த மொபைல் நம்பர் லாகினில் தரிசன டிக்கெட் புக் பண்ணிங்களோ அதே மொபைல் நம்பரில் லாகின் பண்ணிக்கோங்க. தரிசன டிக்கெட் இல்லாமல் ரூம் புக் செய்வதாக இருந்தால் எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் ரூம் புக் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரில் லாகின் செய்து ஓடிபி கொடுத்து ரெடியாகிருங்க. எக்ஸாக்டாக 3 மணி ஆன உடனே அகாமடேஷன் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் டிஸ்பிளே ஆகும். அது கம்ப்ளீட் ஆன உடனே நவம்பர் மாதத்திற்கான கேலண்டர் டிஸ்பிளே ஆகும். கேலண்டருக்கு மேலே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் லொக்கேஷன் மற்றும் செக்இன் டைம் ஸ்லாட் இருக்கும். செலக்ட் லொக்கேஷன் செலக்ட் செய்தால் உங்களுக்கு 5 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் அந்த லொக்கேஷன்ஸ் தான் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் தலக்கோணா மற்றும் ஒன்டிமிட்டாவில் ரூம் புக் செய்வதாக இருந்தால் அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தரிசன டிக்கெட் இல்லாமல் திருச்சானூர் தொலப்பா கார்டன்ஸ் ரூம் புக் செய்வதாக இருந்தால் வெறுமனே திருப்பதி என்று கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் செலக்ட் செய்தாலே உங்களுக்கு டிடிடி தொலப்பா கார்டன்ஸ் ரூம் தான் லிஸ்ட் ஆகும். இந்த 3 லொக்கேஷனில் எந்த லொக்கேஷனில் நமக்கு தேவையோ அங்கே நம்ம ரூம் புக் செய்வதாக இருந்தால் நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா டேட்ஸுக்கும் ரூம் அவைலபிலிட்டி டிஸ்பிளே ஆகும். எந்த நாள் உங்களுக்கு ரூம் தேவையோ அந்த தேதியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதே உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து திருமலா அல்லது திருப்பதி லொக்கேஷனில் ரூம் புக் செய்வதாக இருந்தால் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்று திருமலா திருப்பதி 2 ஆப்ஷன் இருக்கும். எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ரூம் தேவையோ அந்த லொக்கேஷன் செலக்ட் செய்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கேலண்டர் பேஜிலிருந்து புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜில் நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிங்களோ அந்த டைப்பை செலக்ட் செய்தால் உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அந்த லிங்க் கிளிக் செய்த உடனே மறுபடியும் கேலண்டர் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். மறுபடியும் நீங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும். அடுத்து செக்இன் டைம் ஸ்லாட். ஒரு நாளில் இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை 6 மணி நேரமாக ஸ்ப்ளிட் செய்து 4 டைம் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த டைம் ஸ்லாட்டில் போய் நீங்கள் அந்த குறிப்பிட்ட லொக்கேஷனுக்கு ரீச் ஆவீங்களோ அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 6 மணி நேர செக்இன் டைம் ஸ்லாட் என்பது நீங்கள் உங்களுடைய அகாமடேஷன் ரெசிப்டை கொண்டு போய் ஸ்கேன் செய்வதற்காக மட்டும்தான். இந்த 6 மணி நேரம் தான் நம்ம ரூமில் தங்கணும் என்பது கிடையாது. நமக்கு ரூம் அலாட் ஆகக்கூடிய நேரத்திலிருந்து 24 மணி நேரம் நம்ம ரூமில் தங்கிக்கலாம். ஸோ இந்த 6 மணி நேரத்திற்கு நீங்கள் 1 நிமிடம் லேட்டாக போனாலும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூம் புக்கிங்கை கேன்சல் பண்ணிவிடும். அதற்கடுத்து யார்கிட்டையும் போய் நம்ம ரூமுக்காக ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. சிலர் அந்த செக்இன் டைம் ஸ்லாட்டுக்கு முன்னாடி போனால் ரூம் கொடுப்பாங்களா என்று கேட்குறீங்க. அரை மணி நேரம் முன்னாடி போனால் நம்முடைய ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதற்கும் ரொம்ப ஏர்லியராக வந்தால் ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணுறது கிடையாது. இந்த 6 மணி நேரத்திற்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் போய் ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணிக்கலாம். திருமலா லொக்கேஷனில் ரூம் புக் செய்திருந்தால் திருமலையில் இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஏஆர்பி கவுண்டரில் போய் உங்களுடைய ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணணும். திருப்பதி லொக்கேஷனில் ரூம் புக் செய்திருந்தால் எந்த ரெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரெஸ்ட் ஹவுஸினுடைய ரிசப்ஷன் ஆஃபீஸில் போய் உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணிக்கணும். தரிசன டிக்கெட்டை வைத்து ரூம் புக் பண்ணும்போது நம்ம எந்த நாள் தரிசனத்திற்கு புக் பண்ணியிருக்கோமோ அந்த குறிப்பிட்ட நாளும் அதற்கு முதல் நாள் இந்த 2 நாட்கள் மட்டும்தான் ரூம் புக்கிங்காக நமக்கு அவைலபிலிட்டி டிஸ்பிளே ஆகும். இதே நீங்கள் நவம்பர் 1ஆம் தேதிக்கு ஏதாவது தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி மட்டும்தான் உங்களுக்கு ரூம் புக்கிங் அவைலபிலிட்டி காமிக்கும். அக்டோபர் மாதம் புக்கிங் போன மாதமே கம்ப்ளீட் ஆகிட்ட காரணத்தினால அக்டோபர் 31ஆம் தேதி உங்களுக்கு ரூம் புக்கிங்காக அவைலபிலிட்டி காமிக்காது. இதில் எந்த நாள் உங்களுக்கு ரூம் தேவையோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்கும். இந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸில் 1 to 4 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். 2 நபர்களினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தாலும் நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் நம்முடைய கன்வீனியன்ஸ் பொறுத்து எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கிக்கலாம். ரூம் நம்ம எடுக்க போகிறப்போ கேட்பாங்க, எத்தனை ஜென்ட்ஸ் எத்தனை லேடிஸ் ரூமில் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னு கேட்பாங்க. அப்போது நம்ம அந்த குறிப்பிட்ட நம்பரை சொன்னால் போதும். சிலர் நான் சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட்டை வைத்து ரூம் புக் பண்ணேன், இப்போ டிக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் அந்த ரூமில் ஸ்டே பண்ணணுமா, நான் அவங்களுடைய சன் டாட்டர் அல்லது சன் இன்லா டாட்டர் இன்லா நானும் அவங்களோட போய் அதே ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாமா என்றெல்லாம் கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் தங்கிக்கலாம். அதற்கடுத்து நீங்கள் திருப்பதி லொக்கேஷனில் ரூம் புக் செய்திருந்தால் திருப்பதியில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ் மற்றும் மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ், இந்த 3 ரெஸ்ட் ஹவுஸஸில் இருக்கக்கூடிய எல்லா டைப்பான ரூமும் அதனுடைய ரூம் ரெண்ட்டோடு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எந்தெந்த ரெஸ்ட் ஹவுஸில் என்னென்ன டைப் ஆஃப் ரெண்ட் இருக்குது,
அந்த ரூமில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்பது எல்லாமே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. திருப்பதி லொக்கேஷன் செலக்ட் பண்ணும்போது ரெஸ்ட் ஹவுஸும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ரெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய என்ன ஃபேர், அதாவது என்ன ரூம் ரெண்ட் டைப் உங்களுக்கு தேவையோ அதையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் திருமலா லொக்கேஷனில் ரூம் புக் செய்வதாக இருந்தால் ரூம் ரெண்ட்டு மட்டும்தான், அந்த டைப் மட்டும்தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகுமே தவிர்த்து ரெஸ்ட் ஹவுஸினுடைய பேர் நமக்கு டிஸ்ப்ளே ஆகாது. திருமலா லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் ஹவுஸ் நம்ம செலக்ட் பண்ண முடியாது. சிஸ்டமே தான் நம்ம ரூம் எடுக்க போகிற நாளன்று அவைலபிலிட்டி பொறுத்து நமக்கு ரூம் அலாட் செஞ்சு கொடுக்கும். எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் சிஸ்டம் தான் அவைலபிலிட்டி பொறுத்து நமக்கு ரூம் அலாட் செஞ்சு கொடுக்கக்கூடிய காரணத்தினால எங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ரூம் கொடுங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூம் கொடுங்க, அல்லது திருமலா லொக்கேஷனாக இருந்தால் கோவிலுக்கு பக்கத்தில் ரூம் கொடுங்க என்று நம்ம யார்கிட்டையும் போய் ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. சிஸ்டம் அலாட் செஞ்சு கொடுக்கக்கூடிய ரூமை எக்காரணம் கொண்டும் நம்ம மாற்றவும் முடியாது. உங்களுக்கு என்ன டேரிஃப் தேவை அல்லது எந்த ரெஸ்ட் ஹவுஸில் ரூம் தேவை என்ற ஆப்ஷன் எல்லாம் செலக்ட் செய்து முடித்த பிறகு ஓகே கொடுத்த உடனே நம்முடைய தரிசன டிக்கெட்டை வைத்து நம்ம ரூம் புக் செய்திருந்தால் ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய டிக்கெட்டில் இருந்து ஃபெச் ஆகி வந்துடும். 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். பக்கத்தில் செக் பாக்ஸ் இருக்கும், அதை மட்டும் நம்ம டிக் போட்டு செலக்ட் பண்ணிக்கணும். இதே நீங்கள் தரிசன டிக்கெட் இல்லாமல் ரூம் புக் செய்வதாக இருந்தால் ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கடுத்து ரூம் ரெண்ட் மற்றும் காஷன் டெபாசிட் அமௌண்ட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் ஆப்ஷன். இதில் எந்த ஆப்ஷன் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ, எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். எந்த லொக்கேஷனில் நம்ம ரூம் புக் செய்தாலும் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். ரூம் எடுக்க போகிற நாள் அன்று அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும். நம்முடைய ரூம் ரெசிப்ட், நம்முடைய ஆதார் கார்டு இதை எல்லாமே சரி பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்த பிறகு தான் நம்ம கையில் ரூம் கீ கொடுப்பாங்க. ரூம் ரெசிப்டில் இருக்கக்கூடிய அந்த 2 நபர்களாலையும் வர முடியாத பட்சத்தில் ரூம் வேறு யாருக்குமே அலாட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் அந்த ரூம் ரெசிப்டில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதார் கார்டு, ரூம் ரெசிப்ட் எடுத்துகிட்டு போய் நாங்கள் ரூம் கேட்டால் கொடுப்பாங்களா மற்றவர்கள் போனால் அப்படின்றால் கொடுக்க மாட்டாங்க. ரூம் ரெசிப்டில் இருக்கக்கூடிய 2 பேரில் யாராவது ஒருவர் கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் ரூம் கீ வாங்குறப்போ அந்த நபரோடு சேர்ந்து கூடுதலாக இன்னொரு நபர், மினிமம் 2 நபர்கள் இருந்தால் மட்டும்தான் ரூம் கீ கொடுப்பாங்க. அந்த கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய ரூம் ரெசிப்டில் இருக்கக்கூடியவராக இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. வேறு யாராவது ஒரு நபராக இருக்கலாம். ரூம் செக்இன் பண்ணும்போது யார் அவங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்து வெப்கேமில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்களோ அதே நபர் தான் ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீ ரிட்டர்ன் பண்ணுறப்போ வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த 2 நபரும் ரூம் செக்இன் பண்ணும்போதும் வெக்கேட் பண்ணும்போதும் வெப் கேமராவில் ஃபோட்டோஸ் எடுத்த நபர் ஒரே நபராக இருந்தால் மட்டும் நம்முடைய காஷன் டெபாசிட் அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும். இல்லைனா காஷன் டெபாசிட் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. ரூம் வெக்கேட் செய்த நாளில் இருந்து 3 to 7 பேங்க் ஒர்க்கிங் டேஸில் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு காஷன் டெபாசிட் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். ரூம் புக் செய்த பிறகு தேதியை நம்ம ரீஸ்கெடியூல் செய்ய முடியாது. கேன்சலேஷன் ஆப்ஷன் இருக்குது. ரூம் புக் செய்த தேதிக்கு 2 நாளுக்கு முன்னாடி எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் ரூம் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சலேஷன் ஆப்ஷன் அது வரைக்கும் எனேபிள்டாக இருக்கும். 2 நாளுக்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் கேன்சலேஷன் ஆப்ஷனும் டிசேபிள் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் கேன்சலேஷன் ஆப்ஷன் எனேபிள்டாக இருக்கும்போது ரூம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரூம் ரெண்ட், காஷன் டெபாசிட் ரெண்டுமே எந்தவித டிடக்ஷன் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் கேன்சல் செய்ய மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரூம் ரெண்ட் மட்டும் கழிச்சிட்டு காஷன் டெபாசிட் அமௌண்ட் மட்டும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஒரு முறை உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக திருமலா லொக்கேஷனில் நீங்கள் ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரூம் புக் செய்த தேதியிலிருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடிந்த பிறகு தான் மறுபடியும் அதே மொபைல் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக திருமலா லொக்கேஷன்லேயே ரூம் புக் பண்ண முடியும். திருமலா லொக்கேஷனுக்கு 30 நாட்கள் தனி டைம் கேப் கொடுக்குறாங்க. திருப்பதி லொக்கேஷனுக்கும் தனி ஒரு 30 நாட்கள் டைம் கேப் கொடுக்குறாங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை திருப்பதி தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.